மணியை எப்போதும் ஒரே மாதிரியாக அடிக்கக்கூடாது. கணகணவென்று அடித்தால் தூப தீபம் காட்டப்படுகிறது என்று அர்த்தம். 2 பக்கமும் விசேஷமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்று அர்த்தம். மெதுவாக அடித்தால் பகவான் அமுது செய்கிறான் என்று அர்த்தம். மெதுவாக அடித்தால் அர்க்கிய பாத்தியதிகள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று அர்த்தம். மணியின் தொனியை வைத்தே கோவிலில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மணி அடிப்பதை மகான்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மணியை வலது கையில் எடுத்து இடது கையில் மாற்றிக்கொண்டுதான் கற்பூரத்தட்டை எடுக்க வேண்டும். பிறகு இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றிக்கொண்டுதான் கீழே வைக்க வேண்டும். இடது கையால் மணியை எடுக்கவே கூடாது. பகவானுக்கு அமுது செய்யும் போது நிசப்தமாக இருக்க வேண்டும். அமங்கலமான பேச்சுகள் காதில் விழக்கூடாது. மணி அடித்தால் அவை காதில் விழாது.